எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். காதில் மெழுகு அப்படிங்கிறது இந்த இயர் வேக்ஸு பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருந்தாலும் இந்த காது மெழுகு மூலமா இந்த காதோட உட்புறத்துக்கு நிறைய நன்மைகள் உண்டு. இப்போ காதோட வெளிப்புறத்துல இருந்து இங்க நிறைய அழுக்குகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மஞ்சள் கலர்ல நீங்க பார்க்கறது காதில் இருக்கக்கூடிய மெழுகு. இந்த இடத்துல வெள்ளை கலர்ல நீங்க பார்க்கக்கூடியது தான் அந்த காது சவ்வு பகுதின்னு சொல்லுவோம். அந்த காது சவ்வு பகுதி வெள்ளை கலர்ல ரத்த ஓட்டம் இல்லாத ஒரு பகுதி அது. அந்த வெள்ளை கலர்ல ஒரு கதவு மாதிரி கரெக்டா நம்மளோட நடுக்காதுக்கு வெளிக்காதுக்கும் இடையில ஒரு கதவு மாதிரி இருக்குது இந்த வெள்ளை கலர் சவ்வு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய காதோட தோள்கள் எல்லாமே ரொம்ப மெலிதான தோள்கள். ஸோ அதனால இந்த தோள்களை காதோட வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய தூசுக்கள், நம்ம தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிறோம், சோப்பு போடுறோம், ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு அழுக்கு காதோட தோள்களை கூட டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் தடுக்கக்கூடியது இந்த காதில் இருக்கக்கூடிய மெழுகு. ஸோ அதனால தேவையில்லாம இயர் பட்ஸை வச்சு அப்படியே காதை நோண்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இந்த இயர் வேக்ஸ் இயற்கையாகவே நம்ம காதை பாதுகாக்கிறதுக்கு படைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நாம இந்த இயர் வேக்ஸை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது டாக்டர் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நாம ரெகுலரா இதை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம காதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன முடிகள், கண்களுக்கு தெரியாத முடிகள், அந்த வேக்ஸை வெளியே கண்டினியூஸா தள்ளிக்கிட்டு இருக்கும். எக்ஸஸா அதிகமா சுரக்கக்கூடிய மெழுகை வெளியே தான் தள்ளிக்கிட்டு இருக்கும். இதுக்கு நம்ம தனியா இயர்பட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணணும்னா அந்த முடிகள் டேமேஜ் ஆயிரும். அந்த முடிகள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மெழுகு வெளியே வராது, உள்ளாரியே சிக்கிக்கும். அதனால காதுக்கு இயர் பட்ஸ் யூஸ் பண்ணி மெழுகை ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒன்னு டாக்டரோட ஹெல்ப் நாடணும், இல்ல டாக்டர் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, இந்த ஹூக் மாதிரி போய் அவங்க கரெக்டா எடுக்கும். அதே சமயம் இந்த ஹூக்லாம் ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சவ்வு பகுதி இங்க இருக்கு, இந்த ஹூக் இங்க இருக்கு. ஸோ இந்த ஹூக் சவ்வு பகுதியை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. சவ்வு பகுதி ஒரு மெல்லிசான இலை போன்ற வெள்ளை பகுதி. அதை நம்மளா ஏதாவது ஹேர்பின் விட்டாலும் டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் இது எவ்வளவு தூரத்துக்கு உள்ள விட்டு எடுக்கலாம் அப்படிங்கறதுலாம் டாக்டரோட ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாது. ஆக்சுவலா சில பேருக்கு இயற்கையிலேயே இந்த காது ஓட்டைங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும், குட்டியா இருக்கும். இயற்கையில அதிகமா சுரக்கக்கூடிய மெழுகு அந்த மெழுகு சுரப்பை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அப்போ காது ஓட்டை சிறிதா இருக்கும்போது இவங்களுக்கு சம்டைம்ஸ் அது சிக்கிக்கலாம். அதனாலதான் காது சவ்வு இந்த மெழுகுனால அடைக்கப்படுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நடக்கிறது இல்ல, குறிப்பிட்ட சில பேருக்கு நடக்குது. அது பரம்பரை காரணங்கள் கூட ஒரு காரணமா பார்க்கப்படுது. எப்படி சர்க்கரை நோய்கள்ல ஒரு பரம்பரை காரணம் இருக்கும், அந்த மாதிரி காதில் மெழுகு அடைக்கிறதுக்கு கூட ஒரு பரம்பரை காரணம் இருக்குன்னா பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி பேஷண்ட் அந்த மாதிரி அடைச்சுக்கும் போது தான் காது கோயிங்கின்னு ஒரு பக்கம் சத்தம் கேட்காத மாதிரியே இருக்கும். சில சமயம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது காதுல வலி கூட ஏற்படலாம், மிக அதிகமா அதை போய் சேரும்போது. இதுக்கு டாக்டர்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் சிரிஞ்சிங். இந்த சிரிஞ்சிங் முறையில இதை எடுக்கிறதுங்கிறது பெஸ்ட். டாக்டர் ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா ஹார்ட் ஆகி ரொம்ப இறுகி போயிருக்காங்க பார்க்கணும். இறுகி போயிருக்குன்னா அதை சாஃப்ட் பண்றதுக்கு, அதை இலக வைக்கிறதுக்கான டிராப்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் அந்த டிராப்ஸ் போட்டுட்டோம்னா அந்த வேக்ஸ் இலகிடும். இலகினதுக்கு அப்புறம் அதை எடுக்கிறது ஈஸி. இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச ஹூக் வச்சு எடுக்கலாம், இந்த மாதிரி சிரிஞ்சிங் பண்ணி எடுக்கலாம். ஆனா டாக்டர் தான் எடுக்க முடியும், நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. இந்த காது மெழுகுங்கிறது ஈவன் சின்ன சின்ன பூச்சிகள், பாக்டீரியா, கிருமிகள் போன்ற விஷயங்கள்ல இருந்து கூட நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். இதோட கலருக்கு காரணம் நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய சோப்பு இதெல்லாம் சேரும் போது அது ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்துல மாறிடுது. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கிளியரா தான் சுரக்கும். போக போக அழுக்குகள் சேர சேரதான் இந்த கலர் இந்த அளவுக்கு டார்க் பிரவுனா மாறுதுன்னா அதுக்கு காரணம் அவ்வளவு அழுக்குகள் அதுல சேர்ந்திருக்குங்கிறது தான் அர்த்தம். இந்த காது மெழுகுல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா கொழுப்பு அமிலங்கள் இருக்கும், ஆல்கஹால் இருக்கும், ஸ்குவாலின் இருக்கும், அது இல்லாம கொலஸ்ட்ரால் இருக்கும். இந்த மாதிரி கெமிக்கல்கள் சேர்ந்தது தான் இந்த மெழுகு. சரி, இது எங்க இருந்து சுரக்குதுங்க? ஒண்ணு நம்ம செல்கள் இயற்கையாகவே இறக்கும். உடம்பு முழுக்க இருக்க எல்லா செல்களுமே தோல் செல்கள்லாம் இறக்கும். அந்த மாதிரி தான் காதுகள்ல இருக்கக்கூடிய செல்களும் இறக்கும். அதே மாதிரி காதுகள்ல சில சுரப்பிகள் இருக்கு. அந்த சுரப்பிகள் மூலமா சுரக்கப்படக்கூடிய திரவம் அந்த இறந்த செல்களோட சேரும்போது இந்த மெழுகு உருவாகுது. அதனால காதுகள்ல பட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த சாஃப்டான இந்த மெழுகு பகுதியை எடுக்கும்போது தெரியாம உள்ள போயிட்டோம்னா காதுகள்ல ஓட்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு, ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தொற்றுகள் ஏற்படும் போது காய்ச்சல் ஏற்படும், வீக்கம், காது பகுதியில வீக்கம் தென்படும்.
காது பகுதி நல்லா சிவந்து காணப்படும் வெளிப்பக்கத்துல. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு தொற்று காதுல இருக்கு அப்படிங்கிறது. வலி பயங்கரமா இருக்கும், அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா சில சமயம் காதுகள்ல இருந்து சீல் வடியுது அப்படின்னா அது வந்து காது மெழுகுனால இருக்காது. ஒருவேளை சளி பிடிச்சிருந்து அது நடுக்காதுல இருக்கக்கூடிய சளி வந்து செவிப்பறை அந்த டிம்பானிக் மெம்பரேனை கிழிச்சிட்டு ஓட்ட போட்டு அது வழியா சளி வெளியே வரலாம் காதுல இருந்து. அது கூட சீலா வெளியே வரலாம். சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், ரெஸ்ட் கொடுக்கறது, கிளீனி இயர் நல்லா சுத்தமா வச்சுக்கிறது போன்ற வேற விதமான வழிமுறைகள் தான் ட்ரீட்மெண்ட். சோ காது மெழுகு கொடுத்த இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.